பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமராகிய இம்ரான் கான் அவர்கள் தற்போது பாகிஸ்தானுடைய சதிவலையிலே பின்னப்பட்டிருக்கிறார். இம்ரான் கானை கொலை செய்வதற்கு பாகிஸ்தான் அசீமுதீன் தலைமையிலான ராணுவம் முயற்சி செய்கிறார்கள். அவரை மெல்ல மெல்ல கொள்ளும் விஷத்தை சிறிது சிறிதாக உணவில் கலந்து அவருக்கு கொடுத்து வருவதாக அவரை தனிமைப்படுத்தி வைத்திருப்பது இம்ரான் கானுடைய உடல்நிலை சீர்குலைத்து அவரது உயிரை பறிக்கும் முயற்சி என்று கூட நேயர்களே, கிரிக்கெட் உலகத்துல ரொம்ப புகழ் பெற்றவர் இம்ரான் கான். பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமராகிய இம்ரான் கான் அவர்கள் தற்போது பாகிஸ்தானுடைய சதிவலையிலே பின்னப்பட்டிருக்கிறார். இம்ரான் கானுக்கு என்னானது என்பதை நாம் ஒரு தெளிவாக சில மாதங்களுக்கு முன்பு பல செய்திகளை வெளியிட்டிருந்தோம். இம்ரான் கானை கொலை செய்வதற்கு பாகிஸ்தான் அசீமுதீன் தலைமையிலான இராணுவம் முயற்சி செய்கிறார்கள். அவரை சிறையில் வைத்தே முடித்து விடுவதற்கான திட்டம் இருக்கிறதா? என்ன செய்தி சொல்கிறது? இம்ரான் கான் இப்போது எங்கே இருக்கிறார்? இம்ரான் கானுடைய உடல்நிலை, இம்ரானுடைய அந்த உடல்நிலை குறித்து பாகிஸ்தானுடைய அவருடைய கட்சி அதிருப்தியில் இருந்தாலும் கூட அவருக்கு இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அவர் எந்த சிறையில் எந்த நிலையில் இருக்கிறார்? பாகிஸ்தானுடைய கோர்ட் நடவடிக்கைகள் என்ன? உலகத்தில் மிகப்பெரிய துடுப்பாட்டக்காரரும் பந்து வீச்சாளருமாக இம்ரான் கான் ஏராளமான ரசிகர்களை உலகம் முழுவதும் கொண்டவர். எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும். மாறுபட்ட கருத்தாக்கமும் சித்தாந்தமும் வெறுப்பும் அரசியல் போட்டிகளும் இராணுவ தாக்குதல்களும் இருந்தாலும் இந்தியர்களுக்கும் அவர் ரொம்ப வேண்டியவர்கள்தான். ஆகவேதான் இந்தியாவினுடைய முன்னாள் கேப்டன் கபில் தேவ், சுனில் மனோகர் கவாஸ்கர் போன்ற முன்னாள் ஆட்டக்காரர்களும் கூட அவருடைய இந்த நிலை குறித்து கூட பாகிஸ்தானுக்கு ஒரு கடிதாசியும் விண்ணப்பத்தையும் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். ஒரு காலத்தில் மறக்க முடியாத ஒரு மாபெரும் வீரனின் மகத்தான கதை இப்போது நாம் கேட்கப் போகிறோம். முதலிலிருந்து இம்ரான் கானுக்கு என்னானது? இவர் தற்போது சிறையில் பாகிஸ்தானுடைய இராணுவ ஆட்சியின் மூலம் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஏன் அவர் சிறை வைக்கப்பட்டார்? அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது. கடந்த பாகிஸ்தானுடைய வரலாற்றில் யஹ்யா கானிலிருந்து, ஜியாவுல் ஹக்கிலிருந்து, முஷாரஃபிலிருந்து இன்னும் பலர் 1962, 70, 71, 77 இப்படியே பல காலகட்டங்களில் பாகிஸ்தான் ஜனநாயகத்திற்கென்று ஒரு வழிவகையை அவர்கள் அமைப்பதில்லை. சுடுவார்கள், ஆட்சி கைப்படுத்துவார்கள். பெனசீர் பூட்டோ அவர்கள் சுடப்பட்டுத்தான் இறந்தார். ஜியாவுல் ஹக் அவர்களால் சுல்பிஹார் அலி பூட்டோ தூக்கிலிடப்பட்டார். இந்த நடவடிக்கை பாகிஸ்தான் ஒரே காலத்தில் இருந்தாலும் அவர்கள் நடவடிக்கை அப்படித்தான் உண்டு. ஒரே நேரத்தில் சுதந்திரமடைந்த இந்தியா எப்போதும் இராணுவத்திற்கு தன்னை இடம் கொடுக்கவில்லை. ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு தன்னை அடிமைப்படுத்தியது. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கலாம். இந்த நிலையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர்களுடைய உடல்நிலை குறித்து அவருடைய சொந்த பந்தங்கள், அவருடைய சகோதர சகோதரர்கள் கோர்ட்டை அணுகினார்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும், அவர் தனிமைச் சிறையில் வைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து கொள்வதற்காகவும் கோர்ட்டினுடைய உத்தரவை தற்போது அந்த நாட்டு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2023 ஆண்டு முதல் 3 ஆண்டுகள் இம்ரான் தனிமைச் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கண் பார்வைகள் பிரச்சனை இருக்கிறது. 70 வயதிற்கு மேல். ஹை பிரஷர், பிளட் பிரஷர், அவருக்கு உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகள் இருக்கின்றன. அவருக்கு சரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என அவரது கட்சியான பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப், பிடிஐ, பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் கட்சியினர் கடுமையான போராட்டங்களையும் அரசியல் சட்ட நுணுக்கங்களையும் இராணுவ ஆட்சிக்கு எதிராக அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இப்படி இருக்கையில் பாகிஸ்தான் உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவு என்ன?
அடுத்த 48 மணி நேரத்திற்குள் இம்ரான் கானை மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்றும் செப்டம்பர் 16 வரை, இந்த உத்தரவு 2 நாட்கள் ஆகிறது, செப்டம்பர் 16 வரை அவர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறலாம் என்றும் பாகிஸ்தானுடைய நீதிமன்றம் தற்போது தீர்ப்பில் கருத்து தெரிவித்திருக்கிறது. இம்ரான் கானின் தனிப்பட்ட மருத்துவர் அவருடைய சகோதரி உமா கான் இப்போது ஒரு மருத்துவ டீம் அடங்கிய மருத்துவ குழுவை அமைப்பதற்கும் நீதிமன்றம் அடங்கிய மருத்துவ குழுவை அமைக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்துள்ளது. எல்லா விதமான டாக்டர்ஸ் பேக்கேஜஸும் இருப்பாங்க. இந்த மருத்துவர்கள் இம்ரான் கானை பல முனைகளிலும் பல வழிகளிலும் உடல் ரீதியாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சிறையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இம்ரான் கானை அவரது குடும்பத்தினர் வாரத்திற்கு ஒரு முறை சந்திக்கலாம் என்றும் நீதிமன்றம் தற்போது அனுமதி கொடுத்திருக்கிறது. அவர் உளவியல் ரீதியாக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார். தனித்து ஒரு மனுஷனை உள்ள வைத்தா பைத்தியம் பிடித்துவிடும். பொய் கேசுகள் என்றுதான் சொல்லப்படுகிறது, போலி கேசுகள். அவர் பிரைமா ஃபேஸ் என்று இராணுவ ஆட்சி அவர்களை உள்ளே வைத்திருந்தாலும் இம்ரான் கானுக்கு அவர் கைது செய்யப்பட்ட போதே அவரை மெல்ல மெல்ல கொள்ளும் விஷத்தை சிறிது சிறிதாக உணவில் கலந்து அவருக்கு கொடுத்து வருவதாக இம்ரான் கானினுடைய உறவினர்கள் கடுமையான குற்றச்சாட்டை பாகிஸ்தான் பொதுக்களத்தில் வைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானில் மட்டுமல்ல, உலக அளவிலே இம்ரான் கானை கொலை செய்வதற்கு மெல்லச்சாவச் செய்யும் விஷத்தை அவர்கள் கலக்கியிருக்கிறார்கள். இம்ரான் கானின் மகன்கள் மற்றும் அவருடைய சகோதரிகள், அவருடைய சிஸ்டர்ஸ், அவருடைய பையன் லண்டனிலிருந்து கூட எங்கள் அப்பாவை வெளியிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அவர் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிலாய்டு சிறை அறை ரொம்ப மோசமாக இருக்கிறது. அந்த சிறை வசதிகள் மிக மோசமாக சுகாதாரமற்ற சூழ்நிலையில் இருப்பதாகவும் அவரை தனிமைப்படுத்தி வைத்திருப்பது இம்ரான் கானுடைய உடல்நிலை சீர்குலைத்து அவரது உயிரை பறிக்கும் முயற்சி என்றும் கூட அவரது மகனும் அவரது குடும்பத்தினரும் அவரது சகோதரிகளும் கூட சொல்லியிருந்தார்கள். கடந்த வாரங்களில் இம்ரான் கான் சிறையிலே இறந்து விட்டதாக வதந்திகள் பரவியது. இம்ரான் கான் இறந்து போனதாக பாகிஸ்தான் முழுவதும் பெரிய கொந்தளிப்பு. அவரது சகோதரிகள் இது குறித்து இராணுவ தளபதி அசீம் முனீர் மீது நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தார்கள். எனது சகோதரனை கொலை செய்தால் பாகிஸ்தானுடைய இராணுவ அரசாங்கம், அதன் தளபதியாகிய அசீம் முனீரும் இதற்கு ஷஃபாஸ் ஷெரீஃபும் காரணம் என்று கூட அவர் நேரடியாக இராணுவ தளபதி அசீம் முனீரை கொலை செய்திருந்தார். இம்ரான் கான் மரணம் அடையவில்லை என்ற செய்தி தற்போது ஓரளவுக்கு ஊர்ஜிதமாகி இருக்கிற நேரத்தில் பாகிஸ்தானுடைய நீதிமன்றம் அவரை தற்போது விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை என்றால் சிறையில் என்றல்ல, செப்டம்பர் 16 வரை ஒரு மருத்துவ குழுவின் மூலம் அவருடைய உடல் அமைப்புகளை, அங்கங்களை தெளிவாக ஆய்வு செய்து அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா, அவருடைய கண் புரை அதிகமாக ஆகி அவர் பார்ப்பதற்கு முடியவில்லை, அவருக்கு ஹை பிரஷர், உயர் இரத்த அழுத்தம் காரணமாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் மற்றும் பலவித உபாதைகள் உடலிலே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2, இரத்த அழுத்தம். அடுத்து அவருக்கு உணவு பற்றாக்குறை, உணவில் சரியான சீரமைப்பு இல்லாதது, சுகாதாரம் இல்லாதது, பாதுகாப்பு இல்லாதது. அவர் இப்பொழுது ஒரு டீப்பான இன்டெப்த் டிப்ரெஷன், ஆழமான மனப்பதட்ட நோயில் அவர் சிக்கியிருக்கிறார். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அவருக்கு ஒரு சிறந்த சிகிச்சை சிறந்த முறையில் அளிக்க வேண்டும் என்றும் தற்போது அந்த குழுவில் மருத்துவரான அவரது சகோதரி, அவரது குடும்ப உறுப்பினர்கள், பாகிஸ்தானுடைய அறிவுசார் தளத்தில் உள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கலெக்டிவ் பேக்கேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் கூட்டமைப்பை நியமித்து அவருக்கு அறிக்கை வழங்குவதற்கும் இன்றைக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் உத்தரவு செய்திருக்கிறது. உலகத்தில் வாழும் கோடானு கோடி ரசிகர்களுக்கும் ஜனநாயகத்தை விரும்புவோர்களுக்கும் பாகிஸ்தானில் நடக்கும் இந்த கொடூரமான சம்பவத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்குதா என்பதுதான் இந்த செய்தியின் தாக்கம். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.